எல்லாருக்கும் வணக்கம். நீங்க சோஷியல் மீடியாவை சும்மா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது உங்க ட்ரீம் டெஸ்டினேஷன் எதுன்னு கேட்டா என்ன பதில் வரும்? நிறைய பேரு மணாலி, சுவிட்சர்லாந்து இல்லனா நியூயார்க் இப்படிதானே சொல்லுவாங்க. ஆனா இந்த லிஸ்ட்ல இப்போ ஒரு புது இடம் சேரப்போகுது. ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். உங்க அடுத்த கனவு இடம் நிலாவா கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ நிலாவுல ஒரு ஹோட்டல் திறக்க சொல்றாங்க. இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை இல்ல, நிஜமாவே நடக்க போகுது. கேலக்டிக் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன், சுருக்கமா GRUன்னு சொல்ற ஒரு அமெரிக்க கம்பெனி தான் இந்த முயற்சியை எடுத்திருக்காங்க. அவங்க இப்பவே இதுக்கான புக்கிங்ஸை கூட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வாங்க, இதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். சரி, நிலாவுக்கு போறதெல்லாம் ஓகே, ஆனா செலவு எவ்வளவு ஆகும்? அதுதானே அடுத்த கேள்வி. வாங்க அதை பார்க்கலாம். முதல்லயே ஒரு ஷாக். நீங்க புக்கிங் பண்றதுக்கு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணணும். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்றதுக்கு மட்டுமே நீங்க கட்ட வேண்டிய தொகை 1,00,000 ரூபாய். ஆமா, நீங்க தப்பா கேட்கல. இது டிக்கெட் காசு கிடையாது, வெறும் ஆப் டவுன்லோட் பண்றதுக்கு மட்டும்தான். சரி, எப்படியோ 1,00,000 ரூபா கட்டி ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுப்போம். அடுத்ததா உங்க சீட்டை கன்ஃபார்ம் பண்றதுக்கு நீங்க கட்ட வேண்டிய அட்வான்ஸ் தொகை 2 கோடி ரூபாய். இதுதான் புக்கிங்கான முதல் ஸ்டெப்பு. ஓகே, அட்வான்ஸும் கட்டியாச்சு. இப்போ ஒரே ஒருத்தர் நிலாவுக்கு போய் அங்க ஹோட்டல்ல தங்கிட்டு சேஃபா பூமிக்கு திரும்பி வரத்துக்கு ஆகக்கூடிய மொத்த செலவு கெஸ் பண்ணுங்க பாப்போம். 100 கோடி ரூபாய் ஒரே ஒரு நபருக்கு. 100 கோடின்னதும் இது ஏதோ நம்ம பேர பசங்க காலத்துல நடக்க போற விஷயம்னு நினைக்காதீங்க. ரொம்ப பக்கத்துல தாங்க. 2031லயே இந்த பயணம் சாத்தியம்னு சொல்றாங்க. அதாவது இன்னும் ஒரு 10 வருஷத்துக்குள்ளேயே நாம நிலாவுக்கு டூரிஸ்டா போக முடியும். சரி, 100 கோடி ரூபாய் கொடுக்கறோமே, அங்க நமக்கு என்ன மாதிரி ஹோட்டல் கிடைக்கும்? நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரியே ஒரு 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டலா இருக்குமா? அங்கதாங்க ட்விஸ்டே இருக்கு. அது ஒரு இன்ஃப்ளேட்டபிள் ஹோட்டல். அதாவது காத்தடிச்சு ஊதின ஒரு பலூன் மாதிரி அமைப்பு. அதுவும் நிலாவோட தரைக்கு மேல இல்ல, தரைக்கு கீழே ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ள தான் இதை வைப்பாங்க. ஏன்னா நிலாவுல சூரியனோட கதிர்வீச்சு ரொம்பவே அதிகம். அதுல இருந்து நம்மளை பாதுகாக்கிறது தான் இந்த மாதிரி ஒரு அண்டர் கிரவுண்ட் செட்டப். இப்போ நம்ம பூமி ஹோட்டலுக்கும் அந்த நிலா ஹோட்டலுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்களேன். இங்க செங்கல் சிமெண்ட் வச்சு கட்டுறோம், அங்க காத்தடிச்ச பலூன். இங்க 100கணக்கான ரூம் சர்வீஸ்னு ஜாலியா இருக்கலாம். ஆனா அங்க மொத்தமாவே 4 பேர் தான் தங்க முடியும். அதுவும் உங்களுக்கு நீங்களே தான் எல்லா வேலையும் செஞ்சுக்கணும். நிலாவுல தங்குறதுங்கிறது ஒரு அட்வென்ச்சர் மாதிரி தான். அதுல நல்ல விஷயங்களும் இருக்கு, அதே சமயம் பயங்கரமான ஆபத்துகளும் இருக்கு. வாங்க அதை பத்தி பார்க்கலாம். முதல்ல நல்ல விஷயங்களை பார்க்கலாம். அங்க இருந்து பார்க்கும்போது வானத்துல பூமி அழகா தொங்கிட்டு இருக்கும். நினைச்சு பாருங்க, உங்க வெயிட் 6ல் 1 பங்கு தான் இருக்கும். இங்க ஒரு அடி குதிச்சிங்கன்னா அங்க 6 மடங்கு உயரமா குதிக்கலாம். சூப்பர் ஹீரோ மாதிரி ஃபீல் பண்ணலாம். ஏன், நீங்க அழுதா கூட கண்ணீர் கீழே விழாதான், அப்படியே மிதக்குமா. எவ்வளவு சுவாரஸ்யமான விஷயங்கள் பாருங்க. சரி, இப்போ நாணயத்தோட மறுபக்கத்தை பார்க்கலாம். அதாவது ஆபத்துகள். நிலாவுல இருக்கிற தூசி பார்க்கத்தான் சாதாரணமா இருக்கும், ஆனா அது கத்தி மாதிரி ரொம்ப ஷார்ப்பா இருக்குமா. டெம்பரேச்சர் பத்தி சொல்லவே வேணாம். பகல்ல +120 டிகிரி, ராத்திரியில -170 டிகிரி. நம்மளால கற்பனை கூட பண்ண முடியாது. சாப்பாடு எல்லாமே ப்ரீ பேக்டு ஃப்ரோசன் ஃபுட்டு தான். முக்கியமா வானம் எப்பவுமே குமிருட்டா தான் இருக்கும். இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய சவால் என்ன தெரியுமா? அங்க நிலவர அமைதி. ஒரு சின்ன காத்து சத்தம் கூட கேட்காது. எந்த ஒரு சத்தமும் இருக்காது. உங்களுக்கு கேட்குற ஒரே சத்தம் உங்க மூச்சு சத்தமும் உங்க இதய துடிப்பும் தான். இது சைக்கலாஜிக்கலா ஒரு பெரிய சேலஞ்ச். அப்போ எதுக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டு இவ்ளோ செலவு பண்ணி இந்த ஹோட்டலை கட்டுறாங்க? ஏன்னா இது வெறும் ஒரு ஹோட்டல் ப்ராஜெக்ட் மட்டும் இல்ல, மனித இனத்தோட எதிர்காலத்தை நிலாவுல உருவாக்குறதுக்கான ஒரு முக்கியமான சோதனை இது. அவங்களோட பிளான் ரொம்ப பெருசு. ஸ்டெப் 1 இப்போ கட்டுற இந்த இன்ஃப்ளேட்டபிள் ஹோட்டல். ஸ்டெப் 2 இது சக்சஸ் ஆனா ரோபோக்களை வச்சு நிலாவுல இருக்கிற மண்ணையே பயன்படுத்தி பெரிய பெர்மனன்ட் ஹோட்டல்களை கட்டுறது. கடைசி ஸ்டெப் அங்கேயே ஒரு நகரத்தையே உருவாக்குறது. இதுதான் அவங்களோட அல்டிமேட் கோல். இந்த டைம்லைனை பாருங்க. இப்போ அதாவது இன்னைக்கு புக்கிங்ஸ் ஓப்பனா இருக்கு. அடுத்து 2032ல முதல் ரோபோட் மிஷன்ஸை அனுப்புவாங்க. எல்லாம் பிளான் படி போனா 2035ல முதல் மனுஷங்க கெஸ்டா நிலாவுக்கு போவாங்க. ஃபியூச்சர்ல நாம நிலாவுல பர்மனன்ட் சிட்டிஸை பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம ஊர்ல 1 ஸ்கொயர் ஃபீட் என்ன விலைன்னு கேட்குறோம் இல்லையா? ஒருவேளை நம்மளோட பேர பசங்க நிலாவுல 1 ஸ்கொயர் ஃபீட் என்ன விலை அப்படின்னு கேட்குற காலம் வருமா? ஏன்னா இது நிலா ரியல் எஸ்டேட்டோட முதல் அடியா கூட இருக்கலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?